தூக்கமின்மையால் ஐ பிரஷர் அதிகரிக்குமா? இதற்கான பதில் சிலருக்கு ஆம், ஆனால் அனைவருக்கும் அல்ல. இப்போ வரை நடந்திருக்கிற மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா, ஒரு நாள் மட்டும் சரியா தூங்கலைன்னா எல்லாருக்கும் கண் அழுத்தம் உடனே அதிகமாயிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் தினமும் தூக்கம் குறைஞ்சா, தூக்கம் நல்ல தரத்தில் இல்லைனா, அல்லது குரட்டை விட்டுக்கிட்டு தூக்கத்தில் மூச்சு நிற்கிற ஸ்லீப் அப்னியா இருந்தால் அது உங்கள் கண்களையும் பாதிக்கலாம். குறிப்பாக ஐ ப்ரெஷர், கண் அழுத்தம், கிளவுகோமா வர்ற வாய்ப்பு அதிகமாகலாம். அது எப்படின்னா, மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகரிக்கும், தூக்கம் குறைந்தால் உடலில் கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும். இது சிலருக்கு கண் அழுத்தத்தில் தற்காலிக மாற்றங்களை ஏற்படுத்தலாம். கண் அழுத்தம் நாள் முழுவதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அது காலை, இரவு என மாறிக்கொண்டே இருக்கும். தூக்கமின்மை இந்த இயல்பான சுழற்சியை பாதிக்கலாம். நல்ல தூக்கம் இல்லாத போது பார்வை, நரம்பிற்கு செல்லும் ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம். தூங்கும்போது மூச்சு நின்று போகும் ஸ்லீப் அப்னியா இருப்பவர்களுக்கு கிளவுகோமா வருவதற்கான அபாயம் அதிகம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? கிளவுகோமா நோயாளிகள், தினமும் 5 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்கள், அதிக குரட்டை விடுபவர்கள், ஸ்லீப் அப்னியா இருப்பவர்கள், டயபிட்டிஸ், பிளட் பிரஷர் இருப்பவர்கள், உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள். கண்களை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 7 மணி நேரம் தூங்குங்கள். தினமும் ஒரே நேரத்தில் தூங்குங்க, ஒரே நேரத்தில் எழுந்திருங்க. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு மொபைல் பயன்படுத்துவதை குறையுங்கள். அதிக குரட்டை இருந்தால் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டை அணுகுங்கள். கிளவுகோமா இருந்தால் மருந்துகளை தவறாமல் பயன்படுத்துங்கள். ஆண்டுதோறும் முழுமையான கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.